என்னப்பா தம்பிகளா? ஐயா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலனால மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏதாச்சும் மெடிக்கல் ஷாப் இருக்காயா? அவங்க அம்மா வாங்கிட்டு சொன்னாங்க. என்ன பண்ணுது அம்மாவுக்கு? தலைவலிக்குதுன்னா டாக்டர்ல போகணும். சீட்டு எங்கே? மாத்திரை சீட்டு. மாத்திரை சீட்டு இல்லையா? மாத்திரை சீட்டில் எல்லாம் மாத்திரை வாங்கக்கூடாது. என்ன பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கா இல்லையா கூப்பிட்டு போகிறதுக்கு? ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவுக்குலாம் காசு இல்லையா? மாத்திரை மட்டும் தான் வாங்கிட்டு வர. சரி, அதனால ஒன்றும் இல்லைப்பா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அடுத்த ரோட்டில் போனீங்கன்னா இருக்குது. என்ன போனீங்கன்னா அங்கே ஃப்ரீயாகவே பார்ப்பாங்க. மாத்திரை டாக்டர்லாம் இருக்காங்க. போய் அப்படியே டாக்டரை போய் பாரு. பார்த்துட்டு மாத்திரை வாங்கக்கூடாது. போடி சீட்டு இல்லாமல் வாங்காத. நல்லா பசங்கப்பா. டீ என்னடா ஐயா வேறு இப்படி சொல்லிட்டாரு. மருந்து சீட்டு இல்லாமல் மருந்து வாங்கக்கூடாதுன்றாங்களோட. அம்மா வேறு தலைவலியில் இருக்காங்க. அண்ணன் இருந்தால் கூட ஏதாச்சும் ஐடியா கேட்டு ஏதாச்சும் பண்ணி இருக்கலாம். அண்ணன் வேறு எங்கே இருக்காங்கன்னே தெரியலடா. ஆமாண்டா. தலைவலிக்கு தானே ஆஸ்பத்திரிக்கு போனோம்னே. ஆமாண்ணே. இல்லைண்ணே இப்போ ஒரு ஐயா சொல்லிட்டு போனார் மாத்திரை சீட்டு இல்லாமல் மாத்திரை வாங்கக்கூடாதானே. ஆமாண்ணே. ஆமாம், நம்ம அம்மாவுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு எப்போ எந்த பிரச்சனை ஆனாலும் மருந்து சீட்டு இல்லாமல் மாத்திரை வாங்கக்கூடாது. சரியா? சரி. வாடா மாமா, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவோம் வாங்க. டே தம்பி, இங்கே அவன் சைக்கிள் வந்து வாங்கிக்கோ. இந்தா பத்திரமா வீட்டுக்கு போவான். தேங்க்ஸ் அண்ணே. எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்னடா டக்குன்னு சொல்கிறா? அண்ணே இப்போ யாராச்சும் உடம்பு முடியலன்னா போய் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறோம், பார்க்குறோம்ல. டாக்டரை பார்த்த உடனே மருந்து சீட்டு எழுதி கொடுக்குறாங்களே. எழுதி கொடுத்த உடனே மருந்து கடையில் போய் மருந்து வாங்குறோம்ல. மருந்து சீட்டு இல்லாமல் மாத்திரை கடையில் போய் நோயை சொல்லி மருந்து வாங்கினா அதில் என்னன்னே தப்பு? அண்ணே எனக்கு குழப்பமாக இருக்குண்ணே. மருந்து சீட்டு இல்லாமல் மருந்து வாங்கணும்னா நம்மளுக்கு என்னன்னே பிரச்சனை வரும்? மருந்து சீட்டு இல்லாமல் மருந்து வாங்கணும்னா உயிருக்கே ஆபத்துடா. இன்னைக்கு விவரம் இல்லாமல் 1000 பேர் 1000 தப்பு பண்ணுறதுல இதுவும் ஒரு தப்புடா. கடவுள் படைத்த படைப்பில் நம்மளுக்கு வரக்கூடிய நோயை தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்கிற ஒரு தன்மையை கடவுள் நம்மளுக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்கான். யார் மருந்து சாப்பிடணும், எதற்காக மருந்து சாப்பிடணும், மருந்து சீட்டு இல்லாமல் மருந்து சாப்பிட்றது நம்ம உயிருக்கு எந்த அளவு பாதிப்பை கொடுக்குன்றது அண்ணே விவரமாக சொல்கிறேன். கேட்குறியா? உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் கேட்குறீங்களா? பொதுவாக நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் தொகையில் 70% மக்கள் சிறுநீரகத்தில் பாதிப்பு, கல்லீரலில் பாதிப்பு, மூளையில் கட்டி, இந்த மாதிரி பல பேர் பல வியாதியில் இருக்காங்கடா. ஃபஸ்ட்டு நம்ம ஆளுக பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? நம்ம உடம்புக்கு சின்ன பல்வலி தலைவலி எந்த பிரச்சனை வந்தால் கூட உடனே போய் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறாங்க. இருக்கிறவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிக்கிறாங்க. இல்லாதவங்க போய் மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. பொதுவாக நம்ம சாப்பிட்ற மருந்துலேயே 2 வகை இருக்குது. ஒன்று பிராண்டடான மருந்து, இன்னொரு ஜெனரிக் மருந்து. பிராண்டடான மருந்து என்னன்னு கேட்டோன்னா நல்ல முதல் தரமாக இருக்கும், இன்னொன்று விலை அதிகமாகவும் இருக்கும். ஜெனரிக் மருந்துனா 2வது தரமாக இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். இந்த 2 மருந்தை தான் மருந்து கடையில் 2 விதமாக கொடுப்பாங்க. இன்னும் நம்ம மருந்து சீட்டு கொடுத்தோம்னா அந்த மருந்து சீட்டை பார்த்து கொடுப்பாங்க. 2வது நம்ம நோய் சொன்னோம்னா அந்த நோயை புரிஞ்சு கொடுப்பாங்க. இதில் நமக்கு என்ன பிரச்சனைனா, பொதுவாக நம்ம சுற்றி இருக்கிற மருந்து கடைகளில் ஃபார்மசி படித்தவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. வேறு படிப்பு படித்தவங்க மருந்து எடுத்து கொடுக்குற தொழிலை பழகி நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னாடியும் மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கடவுள் நம்ம உடம்பை எப்படி படைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம உடம்புல வர பிரச்சனையை தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்கிற ஒரு மருத்துவர் நமக்குள்ளே இருக்கார். உடம்புக்கு நோய் எப்படி வருதுன்னா, நம்ம சுவாசிக்கிற காற்றுனாலையும் சாப்பிட்ற சாப்பாட்டினாலையும் குடிக்கிற தண்ணினாலையும் நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் சரியில்லாத காரணத்தினால கூட நம்மளுக்கு நோய்கள் வரலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாராச்சும் ஒருத்தவங்க தப்பான சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அந்த சாப்பாட்டில் இருக்கிற நச்சு பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டை வழியாக இறங்கி இறப்பைக்குள்ளே போய் தங்கிரும். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மருத்துவர் இருக்காருன்னு சொன்னேர்ல, அவர் இப்போ தான் வேலை பார்க்குறாரு. அந்த மூளை என்ன பண்ணும்னா அந்த உடம்புக்கு கூடாத நச்சை வாந்தி மூலியமாக வெளியே தள்ளுன்னு இறப்பைக்கு ஒரு உத்தரவு கொடுக்கும். அந்த இறப்பையும் வாந்தி மூலியமாக அந்த நச்சு பொருளை வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, வாந்தி வருதுன்னு டோம்பெரிடுன்னு ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த டோம்பெரிடு மாத்திரை என்ன பண்ணும்னா வாந்தி மூலியமாக வெளியே வரக்கூடிய அந்த நச்சை நிறுத்திடும். இந்த உடம்புக்கு கூடாது இந்த நச்சு இன்னும் உடம்புக்குள்ளேயே தான் இருக்குன்னு மூளை சுதாரிச்சிடும். மூளை தனக்கு இறைவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி ஆகணும்னு அடுத்து பேதி மூலியமாக அந்த நச்சை வெளியேற்றிடலாம்னு குடலுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கும். மூளையோட சொல்ல கட்டுப்பட்டு குடலும் பேதியாகி அந்த நச்சை வெளியேற்றும் போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேதியாக போகுதுன்னு லோ பெரமைடுன்னு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அது என்ன பண்ணும், பேதி மூலியமாக வெளியக்கூடிய நச்சை நிறுத்திடும். இறைப்பையும் குடலும் தன்னோட வேலையை சரியா செய்யாதனால அந்த நச்சு பொருள் உடம்புக்குள்ளேயே தங்கிடுது. அடுத்து மூளை என்ன பண்ணும்னா சளி மூலியமா அந்த நச்சை வெளியேற்றிடலாண்டு நுரையீரலுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். நுரையீரலும் சளி இருமல்னு அந்த நச்சை வெளியேற்ற பார்க்கும்போது நம்ம ஆளுங்க பழையபடி டாக்டரை போய் பார்த்து காஃப் சிரப் வாங்கி சாப்பிடுவாங்க. அது என்ன பண்ணும், சளி இருமல் மூலியமா வெளியேறக்கூடிய நச்சை நிறுத்திடும். 4வது முறையாக அந்த நச்சை வெளியேற்றிடலாம்னு மூளை போராடிக்கிட்டே இருக்கும்.
அப்போ சொறி சரங்கு தோல் மூலியமாக அந்த நச்சை வெளியேற்றலான்னு மூளை பார்க்கும்போது நம்ம ஆளுங்க பழையபடி போய் தோல் சம்மந்தப்பட்ட மருந்துகள், ஆன்டி அலர்ஜி வகையான மருந்துகள் அதையும் சாப்பிட்டு தோல் மூலியமாக வெளியேறக்கூடிய அந்த நச்சையை நிறுத்திடுவாங்க. இப்படி அந்த நச்சு வெளியேறக்கூடிய பாதை எல்லாமே அடைப்பட்டனால அந்த நச்சு இன்னும் வெளியேறாத காரணத்தினால மூளை ஓயாமல் வேற வேற வழியை தேடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் வலி கிடைக்காதனால உடம்புக்குள்ளே குப்பை தொட்டி மாதிரி ஒரு கட்டியை உருவாக்கி அதுக்குள்ளே அந்த நச்சு எல்லாத்தையுமே சேமிக்கும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஆளுங்க ஸ்கேன் எடுத்து பார்த்து உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு கட்டி இருக்கேன்னு அதையும் வெட்டி வீசுவாங்க. அடுத்து மூளை என்ன பண்ணும்னா, இனிமேல் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைண்டு அந்த நச்சை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தனக்குள்ளே சேகரித்து வைக்கும். அது நம்ம மூளையில் கட்டியாக மாதிரி நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்திடும். இது எல்லாமே நம்ம அவசரமாக எடுத்துக்கூடிய மருந்து மாத்திரனால தான். நம்ம மருந்து எதுக்கு சாப்பிட்றோம்? நோயை விரட்டுறதுக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் தான் நம்ம மருந்து சாப்பிட்றோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சரியான மருந்தை சரியான நேரத்தில் சரியான அளவில் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஆபத்து வரும். மருந்து சீட்டு இல்லாமல் நம்ம மருந்து வாங்குறதோ விற்கிறதோ பெரிய தவறு. அது அரசு மருந்து கடைகளுக்கு எச்சரிச்சிருக்கு. நம்ம டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மட்டும்தான் சாப்பிடணும். டிவியில் வர விளம்பரத்தை பார்த்தோ இல்லைனா அடுத்தவங்க எழுதி கொடுத்த மருந்து சீட்டை பார்த்தோ நம்ம மருந்து சாப்பிடக்கூடாது. சில வலி மாத்திரைகளை தொடர்ந்து எடுக்கிறதுனால அவங்களுக்கு அது போதையாகி எந்த வலி வந்தாலும் மாத்திரன்னே இருப்பாங்க. கை கால்லாம் ஆடுமா. அவங்கள பார்த்தாலே பரிதாபமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற எல்லா மருந்துகளும் சிறுநீரகம் கல்லீரல் மூலயமா தான் வெளியேறும். சில மருந்துகள் உடனே வெளியேறிடும், சில மருந்துகள் மெதுவாக வெளியேறும். இப்படி மெதுவாக வெளியேறக்கூடிய மருந்துகள் எல்லாமே பக்க விளைவு ஏற்படுத்தி கல்லீரலும் சிறுநீரகமும் கூட பாதிப்படைய காரணமாயிரும். டாக்டர் மருந்து சீட்டு புரியாத மாதிரி எழுதி தராங்க. அதுவாடா, காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே இவ்வளோ பேஷண்ட்டை பார்க்கணுன்ட்டு அந்த டாக்டர் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அதை முடிக்கணுன்ட்டு தான் நம்மளுக்கு டாக்டர் புரியாத மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. அது நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் மருந்து கடையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும்டா. இன்னொன்று டாக்டரை நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதி கொடுக்க சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குடா. இன்னொன்று மருந்து சீட்டோட போய் மருந்து கடையில் மருந்து வாங்கும்போது அது காலாவதி ஆயிருக்கான்னு பார்க்குறது நம்மளோட பொறுப்பு. நம்ம உடம்போட முக்கியத்துவம் புரிஞ்சு நம்ம அக்கறை காட்டாமல் விட்டோம்னா நம்ம உடம்புக்கு மட்டும்தான் கேடு. அடுத்தவங்கள தவறு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த நோய் வந்தாலும் நம்ம மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை நம்ம வலிமையாக வச்சுருக்கணும். நம்ம மனசு வலிமையாக இருந்தால் தான் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு எதிர்வினையை உண்டாக்கி அந்த நோயை முறியடிக்கும். இப்படி எல்லாத்துக்கும் மருந்து எடுத்தால் ஆயுசுக்கும் மருந்து எடுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஆயுசு எவ்வளோன்னு அந்த மருந்து தான் முடிவெடுக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த நோய் வந்தாலும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும். அவர்கிட்ட ஒப்படைச்சோம். நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா? நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பூமிக்கு பின்னாடி இருக்கிற அமெரிக்காக்காரன் சொல்கிற கண்ட மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோம். நம்ம ஆயா பார்த்தா சொன்ன முன்னோர்கள் சொன்ன நாட்டு மருந்தை சித்த மருந்தை சாப்பிட மறந்துடுறோம். அதை சாப்பிட்டாலே போதும்டா, நம்ம உடம்புக்கு எந்த நோயுமே வராது, நம்ம மனசும் வலிமையாக இருக்கும். ஆமாம், நான் சொன்னதில் ஏதாச்சும் ஒன்று புரிஞ்சா? நல்லாவே புரிஞ்சுனே. ஏதோ என்ன புரிஞ்சோ? அண்ணே, எல்லாம் இதுக்கு நீ இவ்வளோ பச்சை பசங்கன்னு இருக்குது.